சுற்றிலும் போகக்கூடிய வழியிலே கல்வேலி முள்வேலுக்கானே எந்த முண்டாபத்தை செய்து யார் செய்து தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியல. எவான்னு தெரியல. இந்த வேலை செய்யக்கூடாது. நடக்கிற வழியில முள்ளு போடலாம் ஐயா. தப்பு போடக்கூடாது. அவன் நல்ல கதி காணுமானா? நல்ல கதி காண மாட்டான். சரி போட்ட விடு. நமக்கு என்ன வந்தது? அதானே அந்த வேலை எடுத்து விட்டு போகலாம். இப்படியே சுத்தி போன நேரம் ஆகும். பார்த்து கொண்டு சொன்னாரு. யாரா வெளியே வைத்தது தெரியல. அப்படி எதுக்குறீங்க? காவல் யாரா நீங்க? இவன் யாரு தெரியல. வழியா அண்ணவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. நான் என் சொந்த மண்டலத்திலே கல்யாண மொழியை நடத்திருந்தேன். யார் எங்களை அடிக்கிறியே? வழிய வந்து இப்படி அமர் புரிவதற்கு வரையே நாங்க யாரு? பாத்தியா? ஆவணி ஓட்டமாகட்டும், பொட்டா சத்தமாக இருக்கும். பிராமணா சண்டை பிடிக்காது. ஆனா வியாதியரு சண்டை பிடிக்காதுல. ஏன்டா கல்வேலி மொழி உடைத்தீர்கள்? யாரை வச்சது? சொல்லுங்க. என் இடத்துக்குள்ள யாருமே உள்ள வர முடியாது. வந்துக்கிறீங்க. நீங்க 2 பேர் தான் வந்துக்கிறீங்க. வச்சுக்கிறீங்க. வாழக்கூடியவன் நீ விண்ணுலகத்தில் கூடியவன். விண்ணுலகத்தில் கூடியவனுக்கு இந்த மண்ணுலகத்திலே இந்த 500 சுற்றளவு படைத்த இவ்வளவு வேலை நிலமும் உனக்கு எப்படி சொந்தமானது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு எப்படி சொந்தமாச்சு? இது ஒருவனை அடித்து பிடித்து மடித்த காரணத்திற்காக அவன் நினைவாக பொது இனத்தை என்னடா பொது இனத்தை கல்வேல் புல்வெளி போட்டு அழைத்து நானே சாகுபடி செய்யறேன். இது புறம்போக்கு நிலம். இந்த புறம்போக்கு நிலத்தை வச்சுக்கிட்டு தாங்க முடியாது. சாதி மிரண்டால் காடு இடம் கொள்ளாது. மிரல் அளவு நான் விட மாட்டேன்டா. இப்ப அவளை அழைத்து பிடித்து உலகத்திலே சிசுவத்தி கோபத்தி ஸ்ரீயஸ்தி பாவம். அதுல இந்த பிராமண பாவத்துல விழுந்தா மூதாத்தி தான் சண்டையா? நீனா பிராமணாத்தி ஒன்று சேர்த்துக்கிற. நீ என்ன சொல்லிக்கிறடா? நீயே செய்யற அர்த்தமே அடாது சீதா அடுத்த அடாது பட்டு ஏத்திர வேண்டும். அடுத்த என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுங்க? சண்டை பிடிக்காதீங்க. அடடே நாங்க எங்க போறது? பச்சை தூண்ற பசங்களுக்கு எங்க தர வர தெரியும்? இப்ப நாங்க எங்க போறது தெரியுமா? ஏன் போறோம்? கல்யாணமா? அவர் கல்யாணத்துக்கு வர சாப்பாடு பார்த்து கேட்க எவன வாராதற அது எங்க? புதி பேரு பாஞ்சால தேசம். புதி பேரு பாஞ்சால தேசம். திரௌபதிக்கு திருமணமா சுயவர வேள்வி நடந்தான என்னடா வந்தல அந்த சுயவரத்தை பார்க்கிறதுக்காக நாங்க
போறோம் பிராமணா கொல்லாது அடிக்காது வையாது வழிவிடு பாஞ்சால தேசம் முடியாது இதை தாண்டினா பாஞ்சால தேசம் ஆமா ஏன் சுத்திட்டு போக வேண்டியதானே நேரமாக்கி விடு மையா நான் சுத்திட்டு போல அத்து நேரத்துல வந்து பேசிட்டு என்னடா பண்ணிக்கிறீங்க கல்வேலி முள் வேலிட்டு தவறியா என் சொந்த இடம் நான் கல்வேலி போடுவேன் முள்ளேலி போடுவேன் பள்ளம் தோண்டி வைப்பேன் சாவி வைப்பா பெரியவாரு அடாது செய்யறேன் என்ன பண்ணலாம் ஏண்டா நடக்கிற வயல கண்ணாடி நான் நினைக்கிறேன் பார்க்கலாமா கண்ணாடி நீங்க பார்க்கலாமா வர போடா உலகத்திலே அடக்கமாக இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க என்ன கொஞ்சம் மரியாதை கொடுத்து பாக்குறோம் மதிக்கல ஒடுக்கமா இருந்தா தீங்கு தான் வந்து சேரும் தீங்கு வருது பலாலன்னு கொடுத்தா சொல்லியே இல்ல துஷ்டனுக்கு அடுத்த சிஸ்டம் பரிபாலனை செய்யணும் அக்கிரமத்தை அழிக்கணும் நம்ம பார்க்கலாமா நீ யாருக்கு நாங்க முதல்ல நீ பாக்குறியா நீ பார்த்ததெல்லாம் வாடி சொல்லலாம் நீ யாருக்கு நான் பாக்குறேன் நான் சண்டை போட்டாதான் நீ பாப்பியா நான் சேர்ந்து பாருங்க போ சண்டை போடு நல்லது போ பாக்குறேன் என் பலம் தெரியாது பேசுகிறீர்கள் என் பலம் உனக்கு தெரியாது எவ்வளவு சாப்பிட உனக்கு தெரியாது நீ உன்னை விட அதிகமா சாப்பிடுறான் சாப்பாட்டு பலம் சுத்தண்ணி குடிக்கிறேன் நான் சுத்தண்ணி குடிக்கல நீ காசு தண்ணி குடி நல்லா தெரியாது எவ்வளவு கவனிக்கணுமா கவனி வேணா
அடிபடி போடா அடிபடி போடா அடிபடி போடா ஆயிரம் பசங்க தெரியாது ரெண்டும் வெட்டி பார்த்தா போடா மக்கள வை போடா யார மக்கள வந்தீங்க டேய் போடா தீரமா அந்த யோடா மூடா எனக்கு இன்னும் கோபம் வரவில்லை. எப்படி பாத்தியா ஒரு குத்து பகலமா என்ன இது நினைச்சுக்கிறீங்க என்ன அறிய முடியாது சுவை சாதி நினைக்காது பாப்பா ஏன்னு நினைக்காது பாக்குறியா எப்பவுமே பாப்பா இப்படியா இருப்பான்னு பாக்காது பாத்துருவோம் அப்படியா இப்ப என்ன செய்கிறேன் என்ன நான் எடுக்க போகிறேன் பாக்கலாமா போடு அட பக்கத்துல உன்னைய பாரு நேரமாகுது திருமணத்தை பார்க்க முடியாது அங்க சாப்பாடு இப்போது பூராங்குள்ளி குச்சி எடுத்து எரியிட்டி பானத்தை விடுகிறேன் முதல்ல போடு ஏத்தி சாவ போடு ஏதோ அந்த வளர்க்கிற முடியவில்லை அம்மா ஐயோ எரியுதே ஏதோ அக்னியை கொளுத்தி விட்டார்வோ இருக்கிறதே என்ன முடியவில்லையா விரும்புவதை கொடு ஏறிதா விரும்புறதெல்லாம் கொடு ஏறிதா கேக்குறாமடா என்ன அடி சொல்லி எப்படி டேய் விட்டுறானே எப்படி சரிதே உடனே சரிதே ஐயோ டேய் அட தாதே ஏன்றே சாதாரண பிராமணர்கள் சாதுவா இருப்பீங்க உங்களை பார்த்தா சந்தேகம் ஆகுது பாத்தியா கோவம் பாத்தியா பாத்தியா கோவம் யார் ஐயா என்னை ஜெயிக்கக்கூடியவன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. அப்படி என்றால் இவங்க ஜெயித்திருக்கிறார்கள் உடனே இருக்கிறது இதற்குனாலும் வீரனாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அவசியம் கேட்டு விடுவோம். அடாதது செய்தால் படாதது பட்டே தீரணும்டா எவா ஜாதியோ என்னமா ஐயா
அச்சாச்சி எனக்கு அர்ஜுனன் மட்டுமே என்னை ஜெயிக்க முடியும். இவரை பார்த்தால் பிராமணனாக தெரிகிறது. அர்ஜுனனா அல்லது பிராமணனா? ஐயோ பாவம், எனக்கே மனசு துடிக்கின்றான் வேதனையிலே. இவனை வேதனையோடு இப்படி விடுத்து நாம கல்யாணத்துக்கு சென்று அதை பார்த்தா அது நல்லதல்ல. போற வேலை நடக்காது. அடுத்தவன் துன்பத்தில் இருக்கும்போது நாம சந்தோஷமா இருக்கிறது நல்லதல்ல. அண்ணவன் துன்பத்தை போக்குவோம். அதை செய். அருணாச்சலத்தை விடுத்த தணிக்கை செய்கிறேன். முதல்ல தனிக்கு செய்ய அருணாச்சலம் விடுத்தேன். எனக்கு விடல் இருந்து போனதுதான் செய்யாமச்சு. ஏதோ உழைச்சி போடாத மண்ணுக்கு அருணாச்சலத்தை விடுத்தா மறுபடியும் வர இல்ல ஐயா பிரபலங்களே, உங்களை பார்த்தால் எனக்கு சந்தேகமா இருக்கிறது. என்ன சந்தேகம்? உண்மையில் நீங்கள் யார்? உன்னை வெற்றி பெற வேண்டும் என்றால் அர்ஜுனனால் மட்டுமே முடியும். வேறு யாராலையும் முடியாது. நான் யாருன்னு கேக்குறியா? யார் நீ? பார்த்தா பிராமணா இருக்குன்னு. அதான் சந்தேகம். நாங்கள் யார் தெரியுமா? யார்? மதிகுலதனில் உதித்த மதிகுலதனில் உதித்த மன்னவர் மாண்டு மைந்தர் புவி வெறும் பாஞ்சால தேசம் சிலவரமானே. புவி வெறும் சுயவரத்தை அற வேண்டி தாய்க்குந்தா தேவியோடு உருவதேயம் போறோம். தாய்க்குந்தமா தேவியோடு தாய் சொந்தமா தேவி என்றால் என்னுடைய தாய் குந்தமா தேவி, நீங்கள் தந்தை வாண்டு மகாராஜன் இயற்கை சேர்க்கின்ற முறையிலே என்னுடைய தந்தை தேவேந்திரன். இந்த தேவி. ஆமா, தேவேந்திரனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த என்னுடைய பெயர் அர்ஜுனன். நீ சொன்ன அர்ஜுனன் நான் தான். தம்பி அர்ஜுனா, என்ன தெரியவில்லையா? சித்ராகதன் சொல்ற. சித்ராகதன் தான். நீ யார்? என் தாய் யாருக்கு தெரியுமா? யாரப்பா? என் தந்தை இந்திர பகவான். உனக்கும் தந்தை இந்திரன் தான், எனக்கும் தந்தை இந்திரன் தான். தாய் தான் வேறு வேறு. நல்லது. அப்படி என்றால் நீ எனக்கு அண்ணன் மரம் அண்ணன். அண்ணன் தான். நல்லா இருக்கு. சரி, ஏதோ கல்யாணம் திருந்தர் அப்படி பேர்னா அவர்தான் பீமன். அவரை நம்ம கலர் கூப்பிட்டாரு. அவன் தருவன் தான். அதை தம்பி மாறத கொடுக்குறாங்க. அதை பாரு. காலாட்டு போட்டு. விஷயம் தெரியாமல் என் அக்காவை எல்லாம் கூப்பிட்டாரு. தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே. என்ன உதவி? நீ எதுவுமே இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்தா சாதாரண பாராமுச்சி எடுத்தாய், எடுத்து மந்திரம் ஜபித்தாய், ஆமா. உடனே அக்னியாஸ்திரம் என்று விடுத்தாய், உடனெல்லாம் எரிந்தது. மீண்டும் ஒரு பாராமுச்சி எடுத்தாய், மீண்டும் வர்ணாஸ்திரம் என்று விடுத்தாய். அந்த இரண்டு மந்திரங்களை எனக்கு சரியாக மதிக்க வேண்டும் ஐயா. உனக்கு தெரியாது. ஆமா, தெரியாதனால தோல்வி. எல்லா மந்திரமும் தெரியும், இந்த அக்னியாஸ்திரம் மந்திரம் தெரியாது. தெரியாதனால உனக்கு தோல்வி. ஆமா, தோல்வி இருக்க கூடாது. அகியாதான் நல்லது. அந்த மந்திரத்தை சொல்கிறாயா? கற்றதை பிறருக்கு சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த கல்விக்கு சிறப்பு. அருகிலே வா சொல்றேன். அப்படியே ஆகட்டும். கற்றுக்கொண்டேன், ஆனால் குருதட்சணையாக ஏதாவது கொடுக்க வேண்டும். குருதட்சணை. ஏன்னா குருதட்சணை இல்லாத கல்வி பலிக்காது என்று தெரிவிப்பார்கள். ஆகையால் நீ எனக்கு குருவான பலியால் அதனால 500 வெண்புறவைகளையும் வெண்புறவிகளையும் 500 பாகமாக உனக்கு அளிக்கிறேன், ஏற்றுக்கொள்வாய். நீ கொடுத்தது முதல்ல சொன்னப்பார் வெண்புறவி. வெள்ளை அந்த புறவி எனக்கு தேவை. குதிரை வேணும். குதிரை மட்டும் தேவைப்படும் போது பெற்ற குதிரை. இப்போ வேணாம், எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வாங்கிக்கிறேன். அது வரையிலும் இந்த போக மாதிரி சொன்னியே வைத்துக்குமா? அதெல்லாம் எனக்கு வேணாம். இல்ல ஒரு நீயே வைத்து அனுபவி. இல்ல ஒரு 4-5 எடுத்துமா? ஐயோ, ஒரு 50 பொண்ணு கொஞ்சம் உயரமா அந்த பொண்ணு இருக்குமையா? ஒன்று எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. சரி, நாங்கள் இப்போ திருமதேவட்டின பகவான். சரி, ஆனால் பொழுது அஸ்தமித்து பொழுது போய் விட்டது. ஆமா. இந்த இருட்டில வழி தெரியாது. நீ சொன்ன அதே மந்திரத்தை உச்சரித்து சரித்து கோராவட்சியை கொளுத்திக் கொண்டு வழி காட்டுகிறேன்.